ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. இது அவ்வளோ ஒரு சீக்ரெட்டுங்க. இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட அழகாயிடுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் முகம் முன்னாடி இருந்த மாதிரி பிரைட்டாக இல்லையா? கரும்புள்ளிகள் அதிகமாக இருக்கா? முகத்துல சில இடங்கள்ல மட்டும் கருமையா இருக்குதா? ஸ்கின் ஈவனா இல்லாம அங்கங்க திட்டு திட்டா இருக்கா? நீங்க நிறைய காஸ்ட்லியான கிரீம், சீரம் இது எல்லாமே பயன்படுத்திருப்பீங்க. ஆனா இதுல முக்கியமா இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உங்களுடைய அடுப்பாங்கரையிலேயே இருக்கு. அதை தினம் தினம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம அரிசிய கழுவிட்டு கீழ ஊத்துற தண்ணி தாங்க. இந்த ரைஸ் வாட்டர பியூட்டி இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஒரு பொருளா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இப்படி தினம் தினம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ரைஸ் வாட்டரை வச்சுதான் விலை உயர்ந்த ஃபேஸ் கிரீமோ இல்ல விலை உயர்ந்த சீரமோ அவங்க ரெடி பண்றாங்க. அதை தான் அதிகமா கடையில காசு கொடுத்து நாம வாங்கி யூஸ் பண்றோம். இந்த ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியாம. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம ஃபேஸை எப்படி பிரைட்டா ஆக்கலாம், கரும்புள்ளிகள் இல்லாம அந்த திட்டு திட்டா கருப்பு திட்டு திட்டுக்கள் இல்லாம முகத்துல ஏற்படக்கூடிய மங்கு இல்லாம பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப 2 ஸ்பூன் அரிசி நம்ம ஊற வச்சிருக்கோம். அரிசி ஊற வச்ச தண்ணிய நல்லா களைஞ்சிட்டு ஒரு தடவை களைஞ்சி எடுத்துட்டு திரும்ப அதை இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம ஊத்தி வச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டு அப்பப்ப நம்மளுடைய ஃபேஸ்க்கு இதை ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சு போறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். நான் என்னோட கையில தாங்க அடிச்சு காமிக்கிறேன். இப்ப இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேஸ அப்படியே கையால டேப் பண்ணி விடுங்க. தட்டும் போது நம்மளுடைய ஃபேஸ்ல ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிச்சு இது மாதிரி தட்டணும். தட்டும் போது நம்ம ஃபேஸ்ல ரத்த ஓட்டம் அதிகரிச்சு முகம் நல்லா க்ளோயிங்க நமக்கு கொடுக்கும். இந்த ரைஸ் வாட்டரை ரெகுலரா யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லைங்க. ரெகுலரா நீங்க காலையில ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ல வச்சு அடிக்கடி நீங்க ஃபேஸ்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வர 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 ஒரு க்ளோயிங்கும் நமக்கு கிடைக்கும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரைஸ் வாட்டரை நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்றதாங்க. ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம இதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது பலன் இன்னும் ஜாஸ்தியா நமக்கு ஆகுது. அதனால இந்த ரைஸ் வாட்டரை ஒரு பெரிய பாட்டில், அதை கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே நீங்க வச்சிடலாம். ஒரு 48 மணி நேரம் 2 நாளைக்கு நீங்க வெளியில வச்சு புளிக்க வச்சிடுங்க. புளிக்க வச்ச இந்த ரைஸ் வாட்டர்ல தாங்க அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபேஸ்க்கு போடுற பேக் ரெடி பண்ணி நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஃபேஸ்ல அந்த மங்குங்கிறது இல்ல கரும்புள்ளிகள் திட்டு திட்டா இருக்கக்கூடிய கருமை எல்லாமே மறைஞ்சு போயிடுங்க. நீங்க தாராளமா இதை வெளியில 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ல அப்பப்ப ஊத்தி நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்ப இதை வச்சு நம்ம ஒரு பேக் ரெடி பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு அல்லது புழுங்கல் அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இதில் தேன் எடுத்துக்கோங்க. தேன் நம்மளுடைய ஸ்கின்னை ஃபேஸை மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஷைனிங்கை கொடுக்கும், க்ளோயிங்கை கொடுக்கும். அதோட 1 அல்லது 2 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதாவது எலுமிச்சை சாறு அதிகம் சேர்க்க வேண்டாம். 1 அல்லது 2 சொட்டு மட்டும் நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால கருமையை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. அதிகமா லெமன் சாறு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் இரிட்டேஷனா இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்காது. இப்ப இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதோட புளிக்க வச்ச அந்த ரைஸ் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே எக்ஸ்ட்ராவா சேர்த்து இது மாதிரி ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. விலை உயர்ந்த சீரம்லாம் நம்ம வாங்கும்போது, ஃபேஸ் கிரீம் வாங்கும்போது அதுல கோஜிக் ஆசிட் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பொருள் அதுல சேர்த்திருப்பாங்க. அந்த கோஜிக் ஆசிட் நமக்கு ரைஸ் வாட்டர்ல ரொம்ப நிறைய இருக்குங்க. இதை தான் நம்ம தெரியாமலே டெய்லி தினம் தினம் இதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதை நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு எங்கெல்லாம் உங்க ஃபேஸ்ல கரும்புள்ளிகள் இருக்கோ அங்கெல்லாம் இது மாதிரி டாட் டாட்டா வையுங்க. இல்ல நீங்க ஃபேஸ் முழுக்கமே உங்களுக்கு கரும்புள்ளிகள் நிறைய இருக்குது அப்படின்னா ஃபேஸ்ல ஃபுல்லுமே நீங்க லைட்டா ஜென்டிலா இதை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா காஞ்சு வந்திருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு ஃபேஸில் அங்கங்கே தொட்டு டேப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க. நல்லா மேல் நோக்கி மசாஜ் கொடுங்க, ரொட்டேட் பண்ணி மசாஜ் கொடுங்க. இப்படி லைட்டாக மசாஜ் கொடுக்கறது மூலியமா நம்ம ஃபேஸில் அந்த டெட் செல்லெல்லாம் ரெடியூஸ் ஆகுங்க. சில இடங்கள்ல மட்டும் நம்ம ஃபேஸ்ல மெலனின் ஜாஸ்தி சுரக்கிறதுனால தான் அங்கங்க கரும்புள்ளிகள், கருமை இதெல்லாம் படர்ந்து இருக்கும். அப்ப இது மாதிரி நீங்க ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணும்போது ரெகுலரா இந்த ஃபெர்மெண்ட் பண்ண ரைஸ் வாட்டரை ஃபேஸ்ல அப்ளை பண்றது மூலியமா அந்த கரும்புள்ளிகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது மாதிரி கிரீம் ரெடி பண்ணி வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் ஃபேஸ் பேக்கா போட்டு அதை வாஷ் பண்ணிட்டு வாங்க. நல்லா குளிர்ந்த நீர்ல ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சர் போட்டுக்கோங்க. பார்த்த உடனே ஃபேஸ் பளிச்சுன்னு ரொம்ப பிரைட்டா இருக்கும். பார்க்குறவங்க ஏதாவது பியூட்டி பார்லர் போனியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பேக் நம்ம ரெடி பண்ண போறோம். இது 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சு அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். உங்களால எந்த அளவுக்கு இதை நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. குறைன்னு அரைச்சிங்கன்னா ஸ்கின்னு போயிடும், வீணா போயிடும் நம்மளோட ஃபேஸ் ஸ்கின்னு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான பால் காய்ச்சி மேலே ஏடு அப்படியே படிஞ்சிருக்கும் இல்லையா, அதை 1 ஸ்பூன் எடுத்து இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி அதனால எல்லோ கலர்ல பார்க்கறதுக்கே நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும். இது மாதிரி நல்லா மிக்சிங் கொடுத்து இதையுமே நீங்க ஃபேஸ்ல வாரத்துல 2 நாட்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல க்ளோயிங்கா பார்க்கறதுக்கு பொன் போன்ற முகம், அதாவது ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணினது மாதிரி அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. இதையுமே ஃபேஸில் 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் குளிர்ந்த நீரால் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். ஸோ இது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்க அனைத்து பேருமே உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க, ஏதாவது புதுசாக பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அங்கே ஏதாவது போனியா, உன்னோட ஃபேஸ் திடீர்னு எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால இந்த ரகசியத்தை வேற யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தினம் நம்ம வீணாக்கக்கூடிய நம்ம இந்த ரைஸ் வாட்டர்ல தாங்க இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதனால ரைஸ் வாட்டரை வீணாக்காம ரெகுலரா இது மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா முகத்துல ஏற்படக்கூடிய கருமையா இருக்கட்டும், மங்கு பிரச்சனையா இருக்கட்டும், தேவையற்ற முகத்துல வளரக்கூடிய முடிகள் இதை எல்லாமே போக்கி முகம் பளிச்சுன்னு இன்ஸ்டன்டா ஒரு க்ளோயிங்கை கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.